கிடையாது. என் தொண்டருக்கு உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. ஜூன் 13 உறுதியா படைத்தலைவன் கேப்டனுடைய அன்பு சொந்தங்கள், கேப்டனுடைய ரசிகர் பெருமக்கள், நம்ம எல்லாம் இதயபூர்வமா நேசிக்கூடிய நமது மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களோட மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படம் ரொம்ப நாளா தள்ளிப்போய் பல பிரச்சனைகளை சந்திச்சு, அரசியலை சந்திச்சு ஜூன் 13 உறுதியா ரிலீஸ் ஆகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்திருக்கு. அதை கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் சுதீஷ் சார் அவருடைய கம்பெனிலேயே அதை வாங்கி வெளியிடுறாரு. அதனால கண்டிப்பா ஜூன் 13 படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணியார் ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க, கேப்டனா அதுல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்க்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நான் தளபதி படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்துக்கு போய் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். கேப்டனுக்காக மட்டும்தான் நான் விஜய் படம் எல்லாம் பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் போயிடுவேன். இருந்தாலும் இதுல கேப்டன் வாங்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படம் பார்த்தேன். ஒரு 10 செகண்ட் தான் கேப்டன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இன்னும் சொல்ல போனா தியேட்டருக்குள்ளே கேப்டன் வந்து சீனிங் மட்டும் தான் கைத்தறல இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேப்டனை காட்டியிருந்தாங்க. இந்த படத்துல கேப்டனை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்களாம். அநேகமா ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, இப்போ விஜய் படத்துலயே கொஞ்சம் நல்லா கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கோம்ல, அது மாதிரி இதுல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம படைத்தலைவன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முடிஞ்ச மட்டும் நம்மனால பெருசா எதுவும் பண்ண முடியலனாலும் நம்ம ஃபேமிலியை கூட்டு போய் படம் பார்ப்போம். அந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணுவோம். அவருக்கு திறமை இருந்தால் நிச்சயமா நம்ம கேப்டனுக்கு அடுத்தபடியா அவர் கண்டிப்பா கேப்டனோட இடத்த நிரப்புவாரு. நம்புவோம். இந்த படத்துக்கு முழு ஆதரவும் நம்ம கொடுப்போம். கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட போய் அந்த படம் பார்ப்போம். அந்த படத்தை வெற்றி பெற செய்வோம். வர்ற ஜூன் 11 to 14 தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் அந்நியர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அநேகமா கூட்டணி பற்றின ஏதாவது பேச்சுவார்த்தையாக இருக்குமோங்கிற டவுட் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா கடைசியாக மதுரை வந்தார், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் ஏதோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார் போல, கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைச்சு சீக்கிரமாக முடிவு அறிவிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமாக அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. மாவட்ட செயலாளர் கூட்டம் கூடிச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரியும். இருந்தாலும் கூட்டணி பற்றி இப்போ அறிவிக்க மாட்டாங்க, மாநாட்டில் தான் அறிவிப்பேன்னு அந்நியர் தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம ஜூன் 13 எல்லாருமே படைத்தலைவன் முடிஞ்ச மட்டும் நம்ம வெற்றியடை செய்யணும். படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவாக வெற்றி அடைஞ்சிக்கும், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கேப்டனுடைய இடத்தை சண்முக பாண்டியன் நிரப்புவார்னு நம்புவோம். நன்றி, வணக்கம். முழு ஆதரவு கொடுப்போம்.